சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்மள பெஞ்சில உட்கார வச்சிருக்கும். ஆனா சரியான நேரத்துல கிடைக்கிற அந்த ஒரு சான்ஸ் அந்த முழு கதையவே மாத்திடும். கேரளா ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கேரளாவில இருந்து வந்தவர் பண்ண ஒரு ஸ்டோரி தெரியுமா? அதை ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. சஞ்சு சாம்சன் என்னதான் இவர மாதிரி பிளேயர்ஸ்க்கு டேலண்ட் இருந்தாலும், ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு வரும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு தொடர்ந்து வாய்ப்புங்கிறது மறுக்கப்படுதுங்க. என்னதான் இந்தியன் டீம்ல இருந்தாலும் மேட்ச்னு வரும்போது பெஞ்சில தான் உட்கார வைக்கிறாங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க, சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் எப்போ வரும் அப்படின்னு. இந்த மாதிரி டைம்ல பல பிளேயர்ஸ் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. பட் சஞ்சு அப்படி கிடையாது. எந்த ஒரு கான்ட்ரோவர்சியும் கிரியேட் பண்ணாம அமைதியா வெயிட் பண்ணாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் வருது. பட் கடைசி 3 மேட்ச்ல அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. இதே வேற பிளேயர்ஸா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஃபியர்னாலையும் பிரஷர்னாலையும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் சஞ்சு இறங்கின அப்புறம் இவர் எடுக்கிற ஒரு ரன்ஸும் அந்த மேட்சையே மாத்துச்சு. அவர் விளையாண்ட அந்த 3 மேட்ச்ல எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது வாய்ப்பு தாமதமா வந்தாலும் பரவாயில்ல, வந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. கேரளாவுல ஒரு சின்ன கிரவுண்ட்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு உலக மேடையில ஒரு வெற்றியா மாறி இருக்கு. இதுக்கு காரணம் அவர் வெயிட் பண்ண அந்த டைம்ங்க. பொறுமையா இருந்தா நம்மளோட கோல் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்க தான் போகுது.